ஹாய். ஃபோன் எடுத்தாலே இர்ஃபான் அதை பண்ணிட்டான், இர்ஃபான் இதை பண்ணிட்டான், இர்ஃபானை செருப்பால் அடிக்கணும், இர்ஃபானை சும்மா விடக்கூடாது. இது மாத்திரம் தான் கேட்க முடியுது. இர்ஃபான் அப்படி என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டானா? இது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க கிடையாது. இது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ், அதாவது இர்ஃபானுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்களே, ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த யூடியூபுக்குன்னு இர்ஃபானுக்குன்னு ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சான்ஸ், இப்போ தான் நம்ம இர்ஃபானை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. இர்ஃபான் என்ன கொலை பண்ணிட்டானா? ஆக்சிடென்ட்டே கொலைன்னு சொன்னவங்களா? சரி, நீங்கள்லாம் கிராஸ் ரூட்லேருந்து இன்றைக்கி 4.5 மில்லியன் வரைக்கும் இர்ஃபான் வளர்ந்துருக்காருன்னா ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அகெயின்ஸ்டாக பேசினா இர்ஃபான் விழுந்துருவார்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அது உங்களோட கனவு. இப்போதைக்கு நீங்கள் இர்ஃபானை பற்றி சொல்கிறதுனால வியூஸ் வரலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நினைக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சத்தியமாக நினைக்காது. ஒருத்தனை முதுகில் குத்தி அவனை பற்றி குறை சொல்லி முன்னுக்கு வர நினைக்கிற உங்களை மாதிரி சில ஈன பிறவிங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் கடவுள் என்றைக்குமே நல்ல விஷயமே செய்ய மாட்டார். இர்ஃபானை பற்றி, இர்ஃபானோட வீடியோவை ரெகுலராக பார்க்குற ஒவ்வொரு ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இர்ஃபானை பற்றி வீடியோ பார்க்குறது ஒரு விதம் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற நடைமுறை, அவங்க பேசுகிற ஸ்லாங், அவங்க பழகுற விதம், அவங்க ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை ஒதுக்கி வைக்கிறாங்க, அண்ணன் தம்பிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க, தங்கச்சிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பையன் பேசுகிறத வந்துட்டு உங்களுக்கு ரூடாக தெரியுதா? அவங்க வந்துட்டு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ண போயிருக்காங்க. அந்த இடத்துல சில மிஸ்லீட்ஸ் இருக்க தான் செய்யும். நம்மளே ஒரு 4 இடத்துக்கு போனால் சில விஷயம் அப்படி இப்படி யாருனாச்சும் பண்ணால் நம்மளே இரிட்டேட் ஆக தான் செய்வோம். உடனே அதை பிடிச்சி குறை பண்ணிவிட்டு இர்ஃபான் அவமானப்படுத்திட்டான், ஏழைகளை அவமானப்படுத்திட்டான். அவனே ரொம்ப கிராஸ் ரூட்லேருந்து வந்த பையன், வீட்டு வாடகை கட்ட முடியாமல் இருந்த பையன். அவனோட பழைய வீடெலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருந்தா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இப்போல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இர்ஃபானுக்கு வியூஸ் குறைஞ்சி போச்சான், இர்ஃபானுக்கு வியூஸ் குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான், மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இர்ஃபானுக்கு வியூஸ் உங்களை மாதிரி ஒரு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கொஞ்சம் வியூஸ் கம்மி தான் இருக்குது. அக்செப்டட். எவ்வளோ கம்மியாக இருக்குது தெரியுமா? 90,000K, 100K. அந்த கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா? உங்களை விட பல மடங்கு அதிகம் அது. அப்போ கூட உங்களை விட பல மடங்கு அதிகம். அப்போ கூட வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? பழைய பி கிரேட் ஆக்டர்ஸ்லாம் நான் செருப்பால் அடிப்பேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அப்போ சோஷியல் மீடியா இல்லை, இப்போ சோஷியல் மீடியா இருக்குது. உங்களை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதுக்கே நாங்கள் காரி துப்பினோம். இந்த பையனுக்கு நீ பேசுறதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இர்ஃபானை தப்பாக நினச்சிப்போமா? நான் இர்ஃபான் ஒரு வாட்டி ரஜினி சொல்லியிருக்காரு, விழுந்தா எந்திக்கிறதுக்கு நான் யானை கிடையாது, குதிரடான்னு சொல்லிட்டு. இர்ஃபான் வியூஸ் இப்போ கம்மியாக இருக்கலாம், இந்த ஒரு 3 to 4 days திருப்பி இட் வில் பூம். ஒன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும், இர்ஃபான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஜெலஸ் எல்லாருக்குமே. லேட்டஸ்ட் மோகன்லால்லாம் நான் ஒரு யூடியூப்க்கு பேட்டி கொடுத்து நான்லாம் பார்த்ததே கிடையாது. பர்சனலான எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் அதான் யூடியூப்பில் இர்ஃபான் ஸ்டுடியோவுக்கு இர்ஃபான் மோகன்லால் மேலே கை போட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடு தான் இர்ஃபான். தட் இஸ் கால் லவ். உங்களால் முடியுமா? யூடியூபர்ஸ் ஹேட்டர்ஸ், உங்களால் முடியுமா? அந்த மாதிரி மோகன்லாலை விடுங்க, மோகன்லாலோட பிஏவை உங்களால் இன்டர்வியூ எடுக்க முடியுமா? அவனே காரி துப்பி அனுப்புவான் அவங்கள. இர்ஃபானை ஒரு வாட்டி கவர்னர் கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணார், அவரை இன்டர்வியூ எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா?
உங்களால் முடியுமா? முடியாது. ஏன்னா கடவுள் என்றைக்குமே நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கூட இருப்பான், நல்ல விஷயத்தை காட்டுவான், மேலே மேலே கொண்டு போவான். உங்களால் முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் எவன் விழுவான், அவனை பற்றி குறை சொல்லணும், அவனை பற்றி வீடியோ போடணும், வியூஸ் அள்ளணும், அப்படி தான் நினைப்பீங்க. அங்கேயே தான் இருப்பீங்க, எங்கேயும் போக மாட்டீங்க. இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு வேறு யாரோ உங்களுக்கு. அவ்வளோதான். ஒரு ஃபேமிலினா ஒத்துமையாக எப்படி வாழணும் என்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இர்ஃபான் வியூஸை நீங்கள் போய் பாருங்கள். எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்றதை விட நீங்கள் இர்ஃபான் வியூஸ் சேனல் பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஒத்துமையாக எப்படி இருக்க முடியும், அப்பா அம்மாவோட சிஸ்டர்ஸோட ஒத்துமையாக எப்படி இருக்க முடியுன்றதை இர்ஃபானோட வியூஸில் போய் நீங்கள் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்டாரு, அந்த இடத்துல டிஷ் நல்லா இருக்குமான்னு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குற கூட்டம் தான் இந்த மாதிரி பேசும். ஒரு வீடியோன்னு எடுத்தால் அதில் வந்து நல்லது எடுத்துக்கணும். அந்த நல்லது எடுத்துக்கிறதுல வந்துட்டு இர்ஃபான் வியூஸோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, என்னையா பண்ணிட்டார் அவர், என்ன பண்ணிட்டாருன்னு உலகமே சேர்ந்து ஒரு கழுத்தை நெருக்கிறீங்க. ஒரு வழியாக அவனை மன்னிப்பும் கேட்க வச்சிட்டிங்க. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க வச்சிட்டிங்க. இது இர்ஃபானுக்கே தெரியும் நான் தப்பு பண்ணலை. பட் இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. அந்த ப்ரெஷர் அவருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஏன்னா யூடியூப்ன்றது அவரோட வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தையே நீங்கள் வந்து குறைவழியை பிடிச்சி நெசுக்கிற மாதிரி நெசுக்கிருக்கீங்க. அந்த பையன்தான் ஏர்னிங் பண்ணுறான் அந்த வீட்டுக்கு. அந்த பையனை நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க. யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டோ எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலும் சரி, நீங்களும் சரி, என்றைக்குமே நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. அதுதான் உண்மை. இர்ஃபான் வியூஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபேமிலி வைஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஒத்துமையாக இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷன். அதை விட்டுட்டு தேவையில்லாத இர்ஃபான் அப்படி பண்ணிட்டான், இர்ஃபான் வந்துட்டு இப்படி அவமரியாதை பண்ணிட்டான், ஏழைகளை வந்துட்டு திமிர்த்தனமாக பேசிட்டாங்க, இர்ஃபானை விட்டுட்டு அவங்க ஒய்ஃப், அவங்க குடும்பம், வெக்கமாக இல்லையாடா அவங்களுக்குலாம்? இப்படிலாம் நீ யூடியூப்பில் வந்துட்டு நீ அப்லோட் பண்ணி சம்பாதிக்கணுமா? பிச்சை எடுக்கலாம் நீ பேசாமல். எல்லாம் இர்ஃபானோட ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டு நீ வந்துட்டு பொழைச்சிப்பேன். இர்ஃபான் வியூஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இர்ஃபான் வியூஸை ரெகுலராக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒன்றை மாதிரி பேச்சு, ஏதாவது ஒன்றை மாதிரி ஒரு ஈவில் மைண்ட் யூடியூபர்ஸ் பேச்சு கேட்டுட்டு போய் பார்க்குறவங்களுக்கு முதல்ல என்ன தெரியுமா தோணும்? இவரை பற்றி ஏன் இப்படி பேசினாங்கன்னு அப்படி தோணும். அது உனக்கே அகேன்ஸ்டாக மாறும். இப்போ பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழையில கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போவார். இந்த தள்ளுவண்டி கடை, பிரியாணி கடை இதெல்லாம் போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபி வேணும்னு கேட்பாங்க. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது வந்து செல்ஃபி வேணும்னு கேட்பாங்க. ஷேக் ஹேண்ட் கொடுக்க கை நீட்டுவாங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கூட இரிட்டேட் ஆகாமல் அவங்களுக்கு செல்ஃபிக்கு போஸும் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு டேப்பும் பண்ணுவாங்க. நம்மளா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இரிட்டேட் ஆகும். சாப்பிட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செல்ஃபி கேட்குற, ஹேண்ட் ஷேக் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கும்போது ஏழைகள் நினச்சிட்டாரு, நீ நினச்சிட்ருக்க. அவங்க ஏளனமாக நினைக்கப்பட்ட அந்த ஆளுங்க யாருன்னு கூட வீடியோவில் அவர் காட்டலை. ஒருத்தரோட ஸ்லாங்கை வச்சு, ஒருத்தரோட ஆட்டிடியூடை வச்சு எப்பயுமே அவன் நல்லவனாக கெட்டவனா முடிவு பண்ணாதீங்க. சாதுவாக இருக்கிறவன் மோசமானவனாக இருப்பான், வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பான் தெரியுமா, அவன் வந்து ரொம்ப நல்லவனாகவும் இருப்பான். தயவு செஞ்சு இந்த 2 ஆட்டிடியூடை வச்சு நீங்கள் யாரையுமே வந்து முடிவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யூடியூபர்ஸை வச்சு நீங்கள் அந்த மாதிரி டெவில் மைண்ட் இருக்கிற யூடியூபர்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மனுஷனை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. சில பேருக்கு அவரே கேட்டிருக்காரு, அது சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்க தெரியும், நீங்களும் சாப்பிட்றீங்களா, போய் சாப்பிட்றீங்களா, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவரே சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல மனுஷங்கிட்ட இருந்து தான் வரும். கெட்ட விஷயம்ன்றது பார்த்தீங்களா, உங்களை தான் சொல்கிறேன், யூடியூபர்ஸ் டெவில் மைண்டட். யூடியூப்பில் இர்ஃபான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இறங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களால் ஒன்றுமே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வியூஸ் ஒரு மாதம் 2 மாதம் உங்களால் வியூஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்களால் முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் இறங்கானுங்க. வழக்கமாக நம்ம இர்ஃபான் சேனலை வந்து பார்க்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நல்ல பர்சனுக்கு நம்ம எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அது இர்ஃபானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் ஒன்றும் ஒரு பெரிய சேனலும் ஒன்றும் கிடையாது. நம்மளும் ஒரு சின்ன சேனல் தான். ஒரு 6,000-7,000 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம். நம்மளும் முன்னேறதுக்கு தான் பார்க்குறோம். பட் நல்ல விஷயத்தை செஞ்சு முன்னேறுவோம். அது டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, நல்லவங்களை பற்றி நல்ல விஷயத்த சொல்லி முன்னேறலாம். இல்லை முன்னேறலையா உட்காந்து நம்ம கண்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கடவுள் என்றைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி நம்ம முன்னேறிட்டு போயிடலாம். இன்னொருத்தன் முதுகில் குத்தி இன்னொருத்தனை தாழ்த்தி அவன் மூலியமாக நம்ம முன்னுக்கு வரணும், அந்த காசு நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருள்ஸ் இன்று ஒரு தகவல்.